உலகத்தினின்று நாம் ஒருவேளை கடந்து போய்விடலாமா? இத்தனை மோசமான உலகமாக இருக்கிறதே என்று ஒருவேளை நாம் அநேக தருணங்களிலே சோர்ந்து போக நேரிடும். உண்மைதான். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அற்புதமாக ஆண்டவர் கூறுகிறார், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஜெபிக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எனக்காக, உங்களுக்காக, நமக்காக ஜெபிக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகம் நம்மை அழிக்கவே முடியாது. எத்தனை ஒரு மாறாத வல்லமையான சத்திய வார்த்தை அல்லவா! இந்த உலகத்திலிருந்து நம்மை, உலகத்தில் உள்ளவன் எவர்களுமே எடுத்து போட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக அந்த நாளிலேயே வேண்டிக் கொண்டிருக்கிறார். எந்த தீமையான காரியங்கள், சூழ்நிலைகள், காலகட்டங்கள், நம்முடைய நிலைமைகள் இருந்தாலும் கூட அன்பான ஆண்டவர் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்ற வேண்டுதலை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை அற்புதமாக, அன்பாக தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே காத்து வழி நடத்துகிறார். எத்தனை மாறாத சத்தியம் அல்லவா!